வணக்கம். ரேட் நியூஸ் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுமார் 83 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அரசாங்கத்தால் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபைபேக் என்ற முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முறையின் ஸ்டிக்கர் ஒட்டி வழங்கப்படும் மது பாட்டில்கள் காலி பாட்டில்களாக திரும்ப கொடுத்தால் அதனை பெற்றுக்கொண்டு ஸ்கேன் செய்து ₹10 வழங்கும் திட்டமானது அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பணிகளை ஏற்கனவே டாஸ்மாகில் பணிபுரியும் பணியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டு வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து டாஸ்மாக் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது வருகின்ற 23ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ள நிலையில் ஃபைபேக் திட்டத்தின் மூலமாக பாட்டிலில் ஒட்டப்படும் ஸ்டிக்கர்கள் இன்று மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதற்காக அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களும் வரவழைக்கப்பட்ட நிலையில் திரும்ப பெறும் பாட்டில்களை சேமிப்பு கிடங்கு கட்டமைப்பு இல்லை, காலி பாட்டில்களை திரும்ப பெற தனி பணியாளர்கள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஃபைபேக் ஸ்டிக்கர்களை வாங்க மறுத்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக திறக்கப்படாததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் மேலாளர் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டு டாஸ்மாக் கடைகள் 1 மணி நேரத்துக்கு பின் திறக்கப்பட்டது. ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சிவா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப்